வணக்கம் நண்பர்களே. வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்தேவுக்கும் தாய்லாந்துல இன்று திருமணம் மிக பிரம்மாண்டமான முறையில நடந்து முடிஞ்சிருச்சு. திருமணத்தை ஏன்டா தாய்லாந்துல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிக்கோலைக்கு பாத்துட்டீங்கன்னா தாய்லாந்துல உறவினர்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால அந்த கல்யாணத்தை வச்சிருக்காங்க. இங்க ராதிகா சைடு பாத்துட்டீங்கன்னா, அதாவது வரலட்சுமி சைடு இருக்கிற உறவினர்களும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா இந்த திருமணத்துல இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா அவங்க 2 பேரோட உறவினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா சங்கீத், மெஹந்தி, அதுக்கப்புறம் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சுச்சு. ரிசப்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா முதலமைச்சர் முதற்கொண்டு செலிபிரிட்டி எல்லாருமே, நடிகர் நடிகைகள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த ஜோடிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எப்பயுமே மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷன் வைப்பாங்க. ஆனா இவங்க தாய்லாந்துல பாத்துட்டீங்கன்னா மேரேஜ் நடத்துறதுனால முன்னாடியே பாத்தீங்கன்னா ரிசப்ஷனை நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த மேரேஜ்ல பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமியோட அம்மா பாத்தீங்கன்னா சாயா தேவி அவங்களும் பாத்துட்டீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ராதிகா அண்ட் சரத்குமார் அவங்களும் பாத்துட்டீங்கன்னா அந்த திருமணத்துல கலந்துக்கிட்டு, ராதிகா அவர்கள் சொந்த பொண்ணோட திருமணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அவங்களும் கலந்துக்கிட்டு இந்த திருமணத்தை சிறப்பா நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பா அமைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம்.